அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள். தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல சேரக்கூடிய சூட்டை, அதாவது வெப்பத்தை பரிபூரணமாக குறைக்கக்கூடிய ஒரு எளிமையான பிராண பயிற்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு காரணம் வாதம்னு சொல்லக்கூடிய காற்று, பித்தம்னு சொல்லக்கூடிய சூடு, கபம்னு சொல்லக்கூடிய நீர். இந்த மூன்று தாதுக்களும் தன்னுடைய அளவுல இருந்து குறைஞ்சாலும் கூடுனாலும் உடலுடைய இரத்த ஓட்டம் சீர்கெடும். அந்த இரத்த ஓட்டம் சீர்கெடும் பொழுதுதான் உடலுக்கு நோய்கள் உற்பத்தி ஆகும். இந்த உடல்ல சேரக்கூடிய அதிக இந்த வாதம், பித்தம், கபம் வெளியேறக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னா நம்முடைய கழிவு மண்டலங்கள் மூலமா தான் வெளியேறும். இப்ப நம்ம மனிதனுக்கு உண்டான மலம், மூத்திரம், வேர்வை, பிராணன், இது மூலமா இந்த வாதம், பித்தம், கபம் அதிகமாகும் பொழுது உடம்பை விட்டு வெளியேறும். இன்னைக்கு நம்ம பார்க்கறது நம்ம உடம்புல அதிகமா சேரக்கூடிய சூடு, அதை எப்படி மூச்சின் மூலமா வெளியே தள்ளுறதுங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நம்ம உடம்புல சூடு கூடுறதுக்கு முக்கிய காரணம் நாம எடுக்கிற உணவுல உப்பும் கசப்பும் அதிகமானாலும் சரி நம்ம உடம்புல உஷ்ணம் கூடும். அதே மாதிரி கோபம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனையும் நம்ம உடம்புல உஷ்ணத்தை கூட்டும். இந்த உஷ்ணமானது நம்ம உடம்புல 30 பங்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகும் பொழுது ஜீரண பிரச்சனையவும் தூக்கமின்மையவும் நம்முடைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த அதிக உஷ்ணம் உருவாக்கும். அதுக்கு நாம முதல்ல செய்ய வேண்டியது உணவுல துவர்ப்பு, இனிப்பு, இந்த 2 சுவையவும் அதிகப்படுத்தும். இதுக்கு நீங்க கடுக்காய் சூரணம் எடுக்கலாம், பித்த நாசிகா சூரணம் எடுக்கலாம், மலக்கழிவு சூரணம் எடுக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது உடம்புல மலத்தின் மூலமாகவே உஷ்ணமானது வெளியேறும். இன்னொரு எளிமையான வழி, நமது மூச்சின் மூலமா உஷ்ணத்தை வெளியேற்றலாம். இப்போ நம்முடைய பிராண சூத்திரங்கள்ல நமது வலது மூக்கு உஷ்ணத்தின் பாகமாகவும் இடது மூக்கு கபத்தின் பாகமாகவும் பிரிக்கப்படுது. அதாவது வலது மூக்கு வழியா நம்ம மூச்சை இழுத்து விட்டோம்னா உடம்புடைய வெப்பம் கூடும். இடது மூக்கு வழியா மூச்சை இழுத்து விட்டோம்னா உடலுடைய வெப்பம் சமன்படும். ஸோ அது எப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அது கூட நாம் நல்லெண்ணெயவும் பயன்படுத்துகிறோம். பொதுவாகவே சூட்டுக்கு நல்லெண்ணெயை வெறுமனே வாயில் வச்சு கார்கீல் பண்ணிட்டு அப்புறமா துப்புவாங்க. அது ஒரு சாதாரண விளைவை தான் ஏற்படுத்தும். இந்த நல்லெண்ணெய் கார்கீல் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கணும்னா இதோட சேர்த்து பிராண பயிற்சியும் பண்ணணும். இப்போ பாருங்க, நல்லெண்ணெய் ஒரு 10 ml எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு கைகளில் நாசிகா முத்திரை, வலது கையை நீட்டிக்கணும். கட்டவரலுக்கு பக்கத்தில் இருக்க 2 விரலையும் மடிச்சுக்கணும். மோதிர விரல் இடது மூக்கு, கட்டவரல் வலது மூக்கு. இதுல இந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய வலது மூக்கை அடைச்சுக்கணும். இடது மூக்கு வழியா நல்ல மூச்சை இழுத்து வெளிவிடணும். இந்த பயிற்சியை நீங்க ஒரு 5 நிமிஷம் செஞ்சா போதும். உடம்புல இருக்கிற வெப்பமானது பரிபூரணமா 30 பங்குக்கு சமன்படும். இந்த மூச்சை இழுத்து விடுறதுக்கு அளவீடு முறை கரெக்டா இருக்கணும். அதாவது 2 மாத்திரை உள்ள இழுக்கிறீங்கன்னா 4 மாத்திரை வெளியே விடணும். இப்போ நான் பண்றது
3 மாத்திரை இழுத்து 6 மாத்திரை வெளியிட போகிறேன். பாருங்கள். வஜ்ராசனத்தில் வலுவாக அமர்ந்துக்கோங்க. உங்களால் வஜ்ராசனம் முடியலை அப்படின்னா உங்களால் எப்படி உட்கார முடியுமோ சேரில் கூட உட்காந்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெயை நம்ம வாய்க்குள்ள இது பண்ணிக்கிறோம். So